குரோதி வருடம் ஆவணி மாத பலன்கள் 17/8/2024 முதல் 16/9/2024 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். ஆவணி மாதம் தமிழ் மாதத்திலே 5ஆம் மாதமாக வருகின்ற ஒரு அற்புதமான மாதம். ராஜகிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சூரியன் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாதம். ஆனைமுகனுக்கு விழாவெடுக்கின்ற அற்புதமான மாதம். பிள்ளையார் சதுர்த்தி என்று வருகின்ற மாதம். இந்த மாதத்தை பற்றிய ஒரு பாடல். பூவணிந்து தெய்வத்தை போற்றும் மாதம். புனிதமிகு மாதத்தில் 4ஆம் மாதம். நாவணிந்த சொற்களினால் பிறரை என்றும் நலமாக வாழ்த்திடவே வந்த மாதம். தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கும் மாதம். திருமணங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம். போன மாதம் ஆடியில் சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப நடக்காது, மணி விழாக்கள் நடக்கலாம், ஆனால் திருமணங்கள் எல்லாம் காத்திருக்கும். இந்த ஆவணியிலே நடக்கும். எனவே திருமணங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாதம். ஆவணியில் சதுர்த்தியிலே அகிலமெல்லாம் ஆனைமுகன் பாதத்தை பணியும் மாதம். இந்த மாதத்திலே தான் பிள்ளையார் சதுர்த்தி வருகிறது. மூலமுதற் கடவுளுக்கு கொழுக்கட்டை தான் முன்வைத்து மோதகமும் படைக்கும் மாதம். ஞாலமதில் பெற்றோரை சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றவனை துதிக்கும் மாதம். கோலமயில் ராதையுடன் இணைந்திருக்கும் கோபாலன் கண்ணனுக்கு விழாவெடுத்து நாளான அஷ்டமியை போற்றும் மாதம். கோகுலாஷ்டமி வருகிற மாதம் இந்த மாதம். நலமனைத்தும் வழங்குகின்ற புனித மாதம். இந்த மாதம் நமக்கு ஒரு புனிதமான மாதம். அவிட்டத்தை ஆவணியில் காணும் மாதம். ஆவணி அவிட்டம் என்பது சிறப்பான நாள். அவிட்டத்தை ஆவணியில் காணும் மாதம். அதனோடு காயத்ரி ஜபமும் இருக்கும் மாதம். புவி வெப்பம் அடைய வைக்கும் சூரியருக்கு பொங்கலிட்டு படைக்கின்ற நல்ல மாதம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் கதிரவனுக்காக பொங்கல் வைப்பார்கள். காரணம் என்ன என்றால், பயிர்களையும் உயிர்களையும் தழைக்க வைக்கும் கதிரவன் தினமும் வந்து அதிகாலையில் வந்து மாலை நேரம் வரை இருந்து மக்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜகிரகம். அவருக்கு கல்கண்டு சாதம் என்று வைக்க வேண்டுமாம் ஞாயிற்றுக்கிழமையிலே. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்பார்கள். எனவே கண்ணொளி வழங்கும் கிரகமாக கூட அது இருக்கிறது. கண் பார்வை பலப்படவும் இது மாதிரியான பொங்கல்கள் வைப்பார்கள். இந்த மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன? மாத தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது மேச ராசியில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் ரிஷபராசியிலே ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். கடகராசியிலே புதன் வீற்றிருக்கின்றார். சிம்மராசியிலே சூரியன் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அவரோடு சுக்கிரனும் இருக்கின்றார். கன்னிராசியிலே கேது. மாத தொடக்கத்திலே சந்திரன் தனுசு ராசியில் இருக்கின்றார். கும்பராசியிலே சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். அதே நேரம் மீனராசியிலே ராகு பகவான் இருக்கின்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த ராசிகளிலே இருக்கக்கூடிய கிரகங்களிலே என்னமெல்லாம் மாற்றம் வரும் என்று பார்க்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் சனி சூரிய பார்வை இருக்கின்றது. சூரியனுக்கு மைந்தன் சனி என்றாலும் கூட இரண்டும் தீவிரமான பகை கிரகம். சிம்மத்தில் இருக்கும் சூரியன் கும்பத்தில் இருக்கும் சனியை பார்க்கின்றார். எனவே சிம்ம ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாத சூழல் கூட உருவாகலாம். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் கூட உண்டு. அதற்கு பின்னாலே சுக்கிர பகவான் நீச்சம் பெறுகின்றார். சுக்கிர நீச்சம் பெறுவது எப்பொழுது என்றால் ஆவணி 10ஆம் தேதி அன்றைக்கு சுக்கிர நீச்சம் பெறுகின்றார். அதே 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு வருகின்றார். இதுவரை இருந்தது மேஷத்திலிருந்து ரிஷபம் வந்திருந்தார். ரிஷபத்திலிருந்து இப்பொழுது மிதுனத்திற்கு வருகின்றார். பிறகு ஆவணி 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு வருகின்றார். சரி, இந்த மாதத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஒரு பொது பலன் என்று எடுத்துக்கொள்கிற பொழுது 7.5 சனி யாருக்கு நடக்கிறது? மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சனியின் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். அஷ்டமத்து சனி யாருக்கு என்றால் கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் அது வலுவிழந்து இருக்கின்றது. இப்பொழுது வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நன்மைகளை செய்யும் என்றாலும் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து கடகராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபட வேண்டும். 7.5 சனியாய் வந்தும் 8ல் இடம் பிடித்தும் கோளாறு 4ல் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் 7ல் நின்றபோதும் இன்னல்கள் வாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நாடியே துதிக்கின்றேன் நான். குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய். சனிக்கு மகன் குளிகன். குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய். எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார். விழிபார்த்தால் பிடித்துக் கொள்வாய்.
சனிக்கு நேரம் நின்று நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சனி பிடிச்சிக்கிட்டுருமா. அதனால சனியை சாய்வான் என்று கும்பிடுன்னு நான் சொல்றது வழக்கம். விழி பார்த்தால் பிடித்துக் கொள்வாய், விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய். இந்த 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் நடப்பவர்கள் எல்லாம் விநாயகர் அனுமன் ஆகிய தெய்வங்களையும் நீங்கள் கும்பிடலாம். விநாயகப் பெருமானையோ அனுமனையோ கும்பிட்டால் கூட சனியினுடைய கெடுபிடியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையும். ஆகையினாலே விழி பார்த்தால் பிடித்துக் கொள்வாய், விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய், துணையாகி அருளைத்தாராயின்னு ஒரு சனி கவசம். இது நான் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதிய கவசம். நம்முடைய தினத்தந்தி நாளிதழிலே கூட வெளிவந்தது. இப்படிப்பட்ட கவசங்களை படித்து நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்து குரு அலைச்சலை கொடுக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும் என்றாலும் கூட உங்களுடைய பிறக்கின்ற பொழுது குரு வக்ர இயக்கத்திலோ அஷ்டமத்திலோ இருந்தால் இப்பொழுது நன்மைகளை செய்யும். சரி, குரு பார்வை யாருக்கெல்லாம் பதிகிறது? கன்னி ராசியை குரு பார்க்கிறது, விருச்சிக ராசியை குரு பார்க்கிறது, மகர ராசியை குரு பார்க்கிறது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகும் விதத்திலே இயல்பான பலன் கிடைக்கப் போகின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும், கடமையில் இருந்த தொய்வு அகலும், தொழில் வெற்றி நடைபோடும். இப்படியெல்லாம் இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்திலே சுய ஜாதகமும் பார்க்க வேண்டும். இது பொது பலன். எனவே சுய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அதிலே தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், நிம்மதி கிடைக்கும். அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் உண்டு. பணவரவும் திருப்தி தரும், பாராட்டும் புகழும் கூடும். ஆனால் அதே நேரம் தசாபுத்தி வலுவிழந்திருந்தால் மன நிம்மதி குறையும், வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும், வருமானம் குறையும், நட்பு கூட பகையாகலாம், நல்லது குடும்பத்தில் நடப்பதிலே தாமதம் ஏற்படும். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கை 2 கை, வலது கை இடது கை. இதற்கு பின்னாலே நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை தெய்வத்தின் மீது வைக்க வேண்டும். உங்களுக்கு எது அனுகூலம் தரும் தெய்வம் என்பதை ஜாதகத்திலே கண்டறிய வேண்டும். பாக்கியஸ்தான பலம் பார்த்து யோக பலம் பெற்ற நாளிலே அந்த ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். சரி, இந்த ஆவணி மாதத்திலே என்னென்னவெல்லாம் சிறப்பான விழாக்கள் இருக்கிறது என்றால், ஆவணி 1 தேதி அன்றைக்கு சனி பிரதோஷம். பிரதோஷம் என்று வந்தாலே நந்தியை கும்பிடுவோம். அந்த நந்திக்கு மிகச் சிறப்பான நாள் ஏது? மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் சனி பிரதோஷம் ஆவணி 1ஆம் தேதி 17/8/2024 வருகிறது. அது மட்டுமல்ல, ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 சனி பிரதோஷம். ஆக இந்த மாதம் 2 சனி பிரதோஷங்கள் வருகின்றன. ஒரு பிரதோஷத்துக்கு நீங்கள் கும்பிட்டாலே வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் இருக்கும். ஏனென்றால் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவது வழிபாடு. அதில் சனி பிரதோஷம்னு வர்ற போது நீங்கள் சிவாலயம் சென்று அந்த நந்தியையும் சிவனையும் உமையவளையும் வழிபடணும். நந்தி அருகிலே உங்கள் கோரிக்கைகளை நினைத்து கொண்டால் அது நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். முடியாத கல்யாணங்கள் முடிந்திருக்கின்றன, மகப்பேறுகள் பிறந்திருக்கின்றன, வராத வாக்குகள் வசூலாகி இருக்கின்றன, தொழில் வெற்றி நடைபெற்றிருக்கிறது. எல்லாம் இந்த பிரதோஷ வழிபாட்டினால்தான். எனவேதான் பெருமை சேர்க்கும் பிரதோஷ வழிபாடு என்று நான் சொல்லுவது வழக்கம். அதே நேரத்திலே ஆவணி 22ஆம் தேதி அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார்பட்டி என்று ஒரு அற்புதமான கற்பக விநாயகர். அருகம்புல்லைத்தான் அவருக்கு நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அவர் நமக்கு என்ன தருகிறார்? பெருகும் பொன்னையள்ளி தருகின்றார். அருகம்புல்லையள்ளி ஆனைமுகன் உனக்கழிக்க, பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமே என்று கற்பக கவசம் எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட கற்பக விநாயகர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பிள்ளையார்பட்டியிலே இருக்கின்றார். பிள்ளையார் பெயரிலேயே இருக்கிற ஒரே ஊர் திருத்தலம் அந்த ஊர். அங்கு இருக்கின்ற கற்பக விநாயகர் கையிலே சிவனை வைத்துக்கொண்டு பூஜை செய்து கொண்டு வடக்கு நோக்கி வீற்றிருக்கின்றார். எனவே குபேர திசை என்பதனாலே அங்கு செல்பவர்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்றார். அப்படிப்பட்ட அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிலே நீங்கள் வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் கலந்து கொள்ளலாம். இல்லை என்றாலும் உள்ளூரில் உள்ள விநாயகப் பெருமானை வழிபடலாம். இல்லத்திலும் நீங்கள் வழிபடலாம். அதற்கு பின்னாலே ஆவணி 10ஆம் தேதி அன்றைக்கு, அதாவது 26/8 திங்கட்கிழமை அன்றைக்கு கோகுலாஷ்டமி வருகிறது. அன்று கண்ணபிரானை வழிபட வேண்டும். ஆவணி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தானடி கண்ணன் என்று ஒரு பாடல். அப்படிப்பட்ட கண்ணபிரான் துயரங்களிலிருந்து நம்மை விடுபட வைப்பவராம். எனவே கோகுலாஷ்டமி என்று கண்ணபிரானை நீங்கள் வழிபட வேண்டும். அவருக்குள்ள இனிப்பு வகைகளை எல்லாம் வைத்து இல்லத்திலே அவருடைய பாதங்களை கோலமாக வைத்து தெரு வீதியில் உள்ள அந்த கதவிலிருந்து
பூஜை அறை வரை அந்த பாதங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி கோலம் போடுவார்களாம். இப்படியெல்லாம் வைத்து இனிப்புகள் வைத்து அந்த கோகுலாஷ்டமி என்று கண்ணனை வழிபட்டால் நம் கவலைகள் தீரும். கண்ணதாசன் அவர்களே கண்ணனை வழிபட்டு வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறியவர்கள். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்று கூட அவர் பாடல் எழுதியிருக்கின்றார். கண்ணனை நம்பினால் கவிதை பிறக்கும், கண்ணனை நம்பினால் கடமை நிறைவேறும், கண்ணனை நம்பினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார். அப்படிப்பட்ட கண்ணபிரானை வழிபட உகந்த நாள் ஆவணி 10, 26/8/2024 கோகுலாஷ்டமி. பிறகு ஆவணி 27 வியாழக்கிழமை ஆவணி மூலம் வருகிறது. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட திருநாள். சிவபெருமான் மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமந்த திருநாள். அன்று உழைப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள். இறைவனே உழைத்து அவர் அடி வாங்கினாராம். எனவேதான் அவர் பிறம்படிப்பட்ட இடம், அந்த அவர் சுற்றி வந்த இடமெல்லாம் இங்கே மதுரையிலே மிக அற்புதமாக அன்று புட்டு வழங்குவார்கள். எனவே பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட அந்த சிவபெருமானை அந்த தினத்திலே நாம் வழிபட வேண்டும். ஆவணி மூலத்தன்றைக்கு நீங்கள் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட்டால் ஞானம் போற்றும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மூலம் என்றாலே முகம் சுளிக்க வேண்டாம். எத்தனையோ திருமணங்கள் மூலத்தின் காரணமாக தடையாக இருப்பதெல்லாம் இந்த வழிபாட்டின் மூலமாக உடனடியாக நிறைவேறி நல்ல மங்களமான காரியங்கள் இல்லத்திலே நடைபெற வழிவகுக்கும். அப்படிப்பட்ட திருநாள் 12/9/2024 வருகிறது. பிறகு ஆவணி 30, 15/9/2024 வாமன ஜெயந்தி. இத்தனை சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும் அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே 12 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கை பாதை சீராக அமையுமா, நேராக அமையுமா, இல்லை பரிகாரங்கள் செய்ய வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். மற்றவர்களுக்கு காரியங்களை முடித்து கொடுத்து மகிழ்ச்சி காணுகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பலவித வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். விரையாதிபதி குரு 2இல் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்திலே புரளப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் செவ்வாய் குருவோடு இருக்கின்ற பொழுது குரு மங்கள யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. எனவே குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். நினைக்க இயலாத சில ராஜயோகங்கள் கூட உங்களுக்கு வரலாம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஊதிய உயர்வு, தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த விதத்திலேயே நடக்கப் போகின்றது. சனியினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். வக்கிரச்சனியாக இருப்பதால் ஓரளவு, அதனால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது என்றாலும் சிறு சிறு உடல் ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். அவற்றை அப்போதைக்கப்போது நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் திருப்தியான மாதம். இந்த மாதத்திலே நீங்கள் அனுமனை வழிபடுவது ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு மங்கள யோகத்தோடு மாதம் பிறக்கிறது. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சுகாதிபதி சூரியனோடு இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும் மாதம். அது மட்டும் அல்ல, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதனாலே சகல யோகங்களும் உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, சுக்கிரன் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாகவே, அதாவது ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் பெறுகின்றார். அதற்கு முன்னதாகவே நீங்கள் சில கடமைகளை செய்து விடுவது நல்லது. இருந்தாலும் 6க்கு அதிபதியாகவும் உங்களுக்கு சுக்கிரன் இருப்பதால் 6, 8, 12க்கு அதிபதிகள் நீச்சம் பெறுகின்ற பொழுது நன்மைகளை செய்வார் என்பார்கள். எனவே நீச்சமாக வந்தாலும் கூட அதன் பிறகும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கிறது. கல்விக்காக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமையான செய்திகளை கேட்கப் போகின்றீர்கள். அயல்நாடு செல்லும் யோகம், இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு வரலாம். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய குரு பகவானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே ராகு. எனவே தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. போராடும் குணத்தை விட்டு புதுமை படைக்கின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. ராஜநாதன் புதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடம். பலம் பெறுவதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருவதாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். சிறப்பான மாதம். 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். லாபாதிபதி 12இல் இருப்பது நன்மைதான். விரயத்திற்கேற்ற லாபம் வரும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கங்கள் தானாகவே வந்து சேரும். ஆவணி 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கே செவ்வாய் வரப்போகின்றார். எனவே ஆவணி 10க்கு மேல் உங்களுக்கு இடம் பூமி சேர்க்கை அல்லது இல்லத்திலே ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிய மாதமாக அமைய திருமால் திருமகள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். வக்கிரம் பெற்ற சனி இருக்கின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தீமைகளிலிருந்து நீங்கள் விடுபட ஒரு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும். யாருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அஷ்டமத்து சனியிலே அது தீமையாக தெரியலாம். ஆனால் சனி இப்பொழுது வலுவிழந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து உங்களோடு இணைவார்கள். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் அகலும். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடமாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அயல்நாட்டு யோகம் கூட உண்டு. அதே நேரத்தில் 2லே சூரியன் இருப்பதால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய சனி பகவானைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். சனி கவசம் பாடி சனியை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். ராசிநாதனோ ராசியிலேயே இருக்கின்றார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். எனவே வெற்றி கொடி பறக்கின்ற விதத்திலே உங்களுக்கு வாழ்க்கை அமையப் போகின்றது. இந்த மாதத்தில் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொழிலே கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. கசந்த காலங்கள் கூட வசந்த காலமாக மாற்றுகின்ற ஆற்றல் குரு பகவானின் அருளுக்கு உண்டு. அந்த குரு பகவான் 10ல் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு 2ஆம் இடம் புனிதமடைகிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நினைக்க இயலாத அளவுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் விதத்திலேயே எல்லா காரியங்களும் இனிதாகவே நடைபெறப் போகின்றது. வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாகும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கப் போகின்ற மாதம். ராசியிலேயே கேது, 7ஆம் இடத்திலே ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் கூட ராசிநாதனாக விளங்கும் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். பிறகு புதன் ஆவணி 15ஆம் தேதி விரயஸ்தானத்திற்கு வருகின்றார். எனவே மாதத்தின் முதல் பாதி மகிழ்ச்சி கடலிலே மிதக்கப் போகின்றீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு. தொழில் வெற்றி நடை போடும். வியாபாரம் விருத்தியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்திருந்தால் நேர்முகத் தேர்வில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் விதத்திலேயே இந்த மாத கிரக நிலைகள் இருக்கின்றன. மேலும் நன்மை பெற நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி வருகின்ற அன்றைக்கு நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தில் சிக்கி இருக்கின்றீர்கள். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். வருமானம் குறையும். தடைக்கற்களாக நிறைய குறுக்கீடுகளும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்து குரு விலகுவதற்கு இன்னும் அதிக நாள் இருக்கிறது என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வாரந்தோறும் குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, சனி சூரிய பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மாதம் இந்த மாதம் என்பதனாலே நீங்கள் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க வேண்டுமானால் பிறருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை. எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவு கரமீட்டுபவர்களின் ஒத்துப்போவது நல்லது. அதே நேரம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலும் வரப்போகிறது. இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி கிடைக்க வராகி வழிபாட்டை மேற்கொள்வது நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, முடியாத காரியத்தை முடித்துக் கொடுக்கும் வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். செல்வாக்கு மிக்க உங்களுக்கு இந்த மாதம் மிக இனிய மாதமாக அமையப் போகிறது. குருபார்வை ராசியில் பதிகின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. எல்லா நாட்களுமே கூட உங்களுக்கு இனிய நாட்களாக அமையலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அவைகளெல்லாம் படிப்படியாக நடைபெறப் போகிறது. இன்னும் சொல்லப்போனால் சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் மாதம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் வரப்போகிறது. வியாபாரம் தொழிலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் குருவும் சேர்ந்து பார்க்கின்றார். குரு மங்கள யோகத்தில் இருப்பதனாலே தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். நினைத்த காரியம் நிறைவேறும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் உங்களுக்கு இருந்த தொய்வுகளும் அகலும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவது கண்டு ஆச்சரியப்பட போகின்றீர்கள். அதே நேரத்திலே சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆவணி 10ஆம் தேதி நீச்சம் பெறும் சுக்கிரன் 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 12ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப அந்த நீச்ச நேரத்திலே தான் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு.
அதே நேரம் ஆவணி 10ஆம் தேதி அன்றைக்கு செவ்வாய் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். எனவே அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கத்தால் உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். எனவே அப்போதைக்கப்போது கவனித்துக் கொள்வது நல்லது. நீங்கள் செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரம் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே, அர்த்தாஷ்டம சனி வலுவிழந்திருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் கூட சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் அனுமனையும் வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். ஆதியந்த பிரபு வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை இந்த மாதம் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து மாதம் தொடங்குகிறது. 6லே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. இருந்தாலும் கூட 12க்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கும் கற்றவன் கற்றலில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப சில நல்ல வாய்ப்புகளும் வரலாம். திடீரென அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. வியாபார விருத்திக்கு புதியவர்கள் வந்து இணைவார்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் ஏற்படலாம். அதே நேரம் உழைத்து முன்னேறி உயர்வடைய வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு இந்த மாதம் புதிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. அஷ்டமத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. வருமான பெருக்கத்திற்கும் வழிபிறக்கும் மாதம் இந்த மாதம். இந்த மாதம் உங்களுக்கு நவக்கிரக வழிபாடு நன்மையை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவறிந்து செலவு செய்ய வழிவகை தெரிந்து கொண்டு வைத்திருக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது. காரணம் குருவின் பார்வை. குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. சகாய ஸ்தானாதிபதியின் பார்வை இருந்தால் அனைத்திலும் சகாயம் கிடைக்க வேண்டும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையப் போகின்றது. அதே நேரம் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கல்யாணம், சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். ஆரோக்கிய சூழ்நிலையில் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அதிகரித்து மருத்துவ செலவுகளை சென்ற மாதத்தில் ஏற்படுத்தி இருக்கலாம். அதிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்கள் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எந்த நேரமும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடும் நீங்கள் இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது. காரணம் அஷ்டமாதிபதி வலுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ராஜநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி கவசம் பாட வேண்டும். சனி பகவானை வழிபட வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வரத்தான் செய்யும் என்றாலும் கூட குரு பகவான் 4ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். தனாதிபதி குரு 4இல் இருக்கின்ற பொழுது தனவரவிற்கு பஞ்சம் ஏற்படாது. சில காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்கள் மூலமாகவோ அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டோ செய்வது நல்லது. 2லே ராகு இருக்கின்றார். எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அயல்நாட்டு பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். தொழில் வெற்றி நடை போட வேண்டும் என்று சொன்னால் அஷ்டமத்திலே கேது இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்ன இருந்தாலும் வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்கள் வரலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் வரலாம். மன அழுத்தங்கள் ஏற்படும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதேனும் ஒன்றொன்று வந்து கொண்டே இருந்து உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருப்பதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் சனியை 7ல் இருக்கின்ற சூரியன் பார்க்கின்றார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அதில் இருக்கும் ஒரு பகை கிரகம் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எனவே எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம். எனவே வரவறிந்து செலவு செய்வது, வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அதை சமாளிப்பது போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வேண்டுமானால் ராசிநாதன் 3இல் இருக்க வேண்டும். அவரோடு தனாதிபதி செவ்வாயும் இருப்பதனாலே தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் கூட கிளை தொழில்கள் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு போராட்டங்கள் வரலாம். போராடும் குணத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றம் காண வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம், 3ஆம் நபரிடம் சொல்லக்கூடாது. அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்றாலும் கூட ஒரு சில சமயங்களில் திடீர் தாக்குதல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். 6ஆம் இடத்திலே சூரியன். 6ஆம் இடம் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதியான சூரியன் அங்கு வலுவாக இருப்பதால் சூரிய வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை.
நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விரதமிருந்து சூரியனை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, நந்தி, சிவன், உமையவளை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் நன்மை நடக்கும். மாதத்தின் தொடக்க நாளிலேயே பிரதோஷம், அதிலும் சனி பிரதோஷம் வருகின்றது. பிறகு ஆவணி 15ஆம் தேதி மீண்டும் சனி பிரதோஷம். இந்த 2 பிரதோஷ நேரத்திலும் நீங்கள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அந்த நந்தியையும் வழிபடலாம். சிறப்புமிக்க நந்திகளுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.